ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பராக நல்ல டேஸ்டியாக நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நாக்கு ஊறுற மாதிரி நம்ம இன்றைக்கி மட்டன் சாப் பண்ண போகிறோம். இந்த மட்டன் சாப் வந்து சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். வீட்டில் இருக்கிற மசாலாவில் வச்சுட்டு நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா மசாலா வெளியே வாங்கி சேர்க்கணுன்ட்டு இருக்கிற மசாலாவில் நம்ம சூப்பராக நல்லா டேஸ்டியாக நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் அவ்வளோ சூப்பராக வந்துக்குதுன்ட்டுன்னு. வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்ட்டுன்னு. பாருங்கள், 1 kg அளவு நம்ம சாப்ஸ் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துன்னு வந்துக்கிறோம். இது ஷாப்பில் அப்படியே கட் பண்ணி கொடுக்குறாங்க. இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக எடுத்து வச்சுன்னுக்குறோம். இது வந்து நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா இது பாயில் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். மட்டன் இல்லைங்களா ரொம்ப ஹார்டாக இருக்கும். எல்லாமே சேர்த்துட்டு இதுக்கு மேலே ஒரே ஒரு ஆனியன்னு, பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணிக்கின்னு ஸ்லைஸாக சேர்த்துக்கலாம் ரஃப்லியாக. இது ஆனியன் சேர்த்து சூப் மாதிரி பண்ணணும். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம், வெறும் இதுக்கு மாத்திரம் வேவுக்கிறதுக்கோசரம். அதுக்கு மேலே ஒரு 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் தண்ணி, ஜாஸ்தி தண்ணி வைக்கிறது வேணாம், ஏன்னா நம்ம இதில் தண்ணி சுண்டு வைக்கணும். நிறையா தண்ணி எடுத்துகிட்டு பண்ணுறதில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வரைக்கும் விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, இது பிளாக் சால்ட்டு. அதுக்கு மேலே வந்து 1 டீஸ்பூன் வந்து இது சாட் மசாலா இருக்குது. 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடரு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடரு, 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடரு, அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கோசரம் எடுத்து வச்சுருக்கிறேன் இது. அப்புறமா 1 டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளெக்ஸ்னால் காஞ்ச மிளகாயத்தை நம்ம அப்படியே மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் வந்து தனியா, முழு தனியாவத்தை நல்லா கொஞ்சம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறோம். 1/4 டீஸ்பூன் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் இருக்குது. 1/4 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர். இவ்வளோ தான். இந்த மசாலா நம்மளுக்கு மேரினேஷனுக்கு தேவையாக இருக்குது, எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு நம்ம கர்டு சேர்த்துருக்குறோம். 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன்லேருந்து கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே எல்லாம் இருக்கிற மசாலாங்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அதுக்கு மட்டனுக்கு மேலே கோட்டிங் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கோசரம் தான் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஒரு சைடில் மட்டன் நம்மளது நல்லா வெந்துன்னு இருக்குது, சீட்டி ஆகிறதுக்கு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணுமாக்குது. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதுக்கு மசாலாக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு. இதுக்கு மேலே நம்ம ஒரு 3 டீஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அதே போல் இப்போ வந்து ரைஸ் ஃப்ளோர் 3 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பாருங்கள், ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் வினிகர் சேர்த்துருக்கேன். 2-3 டீஸ்பூனு. லைம் வேணும்னா கூட நீங்கள் லைம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு திக்கான பேட்டர் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு அந்த மட்டன் மேலே நம்மளுக்கு கோட்டிங் வேணும். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ரொம்ப தண்ணி இருந்தால் அது மேலே ஒட்டாது. இப்போ மூடி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். மட்டன் வந்து வெந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மட்டன் பாருங்கள் நல்லா வெந்துச்சு. தண்ணி கொஞ்சம் இருக்குது. இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டுட்டோம். இதுலேயே விட்டுடலாம். ஓப்பனாகவே கொஞ்சம் சுண்டனை ஊற்றுறது வேணாம். இந்த சூப்பு நல்லா இதுலேயே சுண்டுட்டோம். சுண்டனை எடுத்து வைக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆகும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், கீழே இருக்கிறது வந்து கொழுப்பு ஆயில், அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த பீஸெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். எல்லாமே பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. நல்லா ஒரு 5 விசில். பாருங்கள், இந்த மசாலா பிளேட்லேயே எடுத்து எல்லாம் வச்சுக்கலாம். நல்லா ஆறணும். ஆறின ஆயிட்டணும். பாருங்கள், நல்லா ஆறிச்சு ஒரு சைடில். இப்போ ஒன்று இந்த மட்டன் பீஸ் எடுத்து கோட்டிங்கு எல்லாம் நம்ம கையில் எடுத்து நல்லா அப்ளை பண்ணி விடலாம் எல்லா இடத்துலையுமே. பாருங்கள், சில்லுன்னு ஆன பிறகு தான் நம்ம இது சேர்க்கணும். எல்லாமே அப்படியே சேர்த்தாக்கா நல்லா இருக்குது. பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு பாருங்கள், ஒரு சைடு ஆயில் கொஞ்சம் நிறையவே வச்சுக்கலாம். பெரிய கடாய் எடுத்துகிட்டு ஆயில் சூடானுன்னு ஒன்று நல்லா சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு 5 நிமிஷம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெந்துடுச்சு. இது குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கிறோம். வேறு கோட்டிங் தான் பண்ண இருக்குது. அந்த மாதிரி நல்லா இது விட்டு ஒரு 5 நிமிஷம் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நம்மளது ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா சூப்பராக நம்மளது ஆகிடுச்சு. எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே போல் இன்னும் இருக்கிறது எல்லாமே சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 டைம் 2-3 பேட்சாக நம்ம இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலா கோட்டிங் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு மசாலாவும் நல்லா நான் சேர்த்துக்கிறோம். பாருங்கள், சில்லி ஃப்ளெக்ஸை சேர்த்துந்து நல்லா தெரியுது. பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஸ்டார்டராக இப்போ உங்களுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.